தமிழன் விருதுகள் 2024 11ஆம் ஆண்டு நிகழ்விலே பங்கேற்றதில் மட்டற்ற மகிழ்ச்சி. விருதாளர்களையும் சாதனையாளர்களையும் ஊக்கப்படுத்துகின்ற தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எந்த வகையில் இன்றைக்கு சாதனையாளர்களை ஊக்கப்படுத்துகிறாரோ அதே வழியில் இன்றைக்கு புதிய தலைமுறை 6 துறையை சார்ந்த 12 விளையாட்டு வீரர்கள், இளம் தலைமுறையை சார்ந்த 6 பேர்களுக்கு ஏற்கனவே சாதனை புரிந்து தற்போது பயிற்சியாளராக ஓய்வு பெற்றிருக்கின்ற 6 நபர்களுக்கென்று 12 நபர்களுக்கு 6 துறையை சார்ந்தவர்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற இந்த இனிய நிகழ்ச்சியில் பங்கேற்றதில் உள்ளபடியே பெருமை அடைகிறேன். இது கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும். அப்பொழுதுதான் சாதனையாளர்களுக்கு, ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை, ஒரு தெம்பை தரும். வளர்ந்து வருகின்ற சாதனையாளர்களுக்கும் புதிய தலைமுறையின் தமிழன் விருதுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுகோலாக அமையும் இது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த அனைத்து இந்த ஊடகத்துறையை சார்ந்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அப்போ வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில். அப்போது ஒரு நல்ல ஒரு ஆடு கொடுத்தது புதிய தலைமுறை தான். ஸோ அந்த ஸ்டேஜில் அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு விருது வாங்குறாங்க. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக சின்சியராக செஞ்சால் என்றைக்குமே அதுக்கு ஒரு பலன் இருக்கும். சாதனையாளர்னு சொல்லிட்டு நீ எனக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட முடியாது. சாவர வரைக்கும் சினிமா தான் எனக்கு. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2024 பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி, கோ பவர்ட் பாய் பிரதி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ்.